ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றி விட்டு சமூகம் அளித்திருக்கின்ற பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தம்பிமார்களே, என்னுடைய உரையை தொடங்கும் முன் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து இந்நிலைக்கு நான் ஆகுவதற்கு உயர்த்தி வைத்த அது சங்கைக்குரிய உஸ்தாது நாயகம் அப்துல் ஜவாத் வலியுல்லா அவர்களையும் அவர்களுடைய திருப்புதல்வர் அவர்களையும் முன்னிறுத்தியவனாக இன்று உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இந்த உலகம் நாளை அழிந்து விடுமா அல்லது நாளை மறுநாள் அழிந்து விடுமா என்று சொல்ல முடியாத அளவு அதில் நடக்கின்ற அதிசயங்கள் வியப்பை தருகின்றன. ஃபேஸ்புக்கை பார்க்கின்ற போதும் இணையதளங்களிலே வெளியாகின்ற விடயங்களை, காட்சிகளை நாங்கள் பார்க்கும் போதும் நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம் அபூர்வமான காட்சிகளையே நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நாள் வரும்போது பூமியில் உள்ளவைகளையும் வானத்தில் உள்ளவைகளையும் வெளியாக்கி மக்களுக்கு காண்பிப்பான் என்ற அந்த சம்பவங்கள் இந்த இணையதளங்களை பார்க்கின்ற நேரத்திலே எங்களுக்கு தோன்றுகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி நாளை முன்னிட்டு கியாம நாளை தன்னுடைய சுட்டு விரலோடு நடு விரலையும் ஒன்றாக இணைத்து காட்டினார்கள். தன்னுடைய சுட்டு விரலோடு நடு விரலையும் ஒன்றாக இணைத்து காட்டினார்கள். எப்போது? 1400 சொச்சம் வருடங்களின் முன்னால். அப்போதே காட்டினார்கள் என்றால் இப்போது எப்படி காட்ட வேண்டும் என்பது நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதில் முதலாவதாக அறிவு உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு பொன்மொழியிலே குறைந்துவிடும் என்று சொன்னார்கள். அப்ப இல்மு உயர்த்தப்படும் என்று ஒரு ஹதீஸிலே, இன்னொரு ஹதீஸிலே அல் இல்மு குறைந்து விடும் என்று சொன்னார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இல்மு குறைக்கப்பட்டிருக்கிறதா, இல்மு குறைந்துள்ளதா? இல்லை. மதரசாக்களிலே பாடத்திட்டங்கள் மாணவர்களுடைய தலைக்கு மேல், பாடசாலைகளிலே பாடத்திட்டங்கள், கல்வி ஞானங்கள் பிள்ளைகளுடைய தலைக்கு மேல், அவர்களுடைய புத்தகங்களை தூக்குவதற்கு கூட, புத்தக பேக்கை தூக்குவதற்கு கூட அவர்களுக்கு சக்தி கிடையாது. பல்கலைக்கழகங்களிலே ஆய்வுகூடங்கள், அறிவு பெருக்கெடுத்து வளர்ந்துள்ளது. நாசாக்கள், விஞ்ஞான ஆய்வுகூடங்கள், விஞ்ஞான தளங்கள் அனைத்துமே உலகத்திலே பெருத்து பெருகி போகிருக்கின்ற இந்த நேரத்திலே நபியுல்லாஹ் என்று சொன்னார்கள், யகில்லுல் இல்மு, அறிவு குறைந்துவிடும். யுர்ஃபஉல் இல்மு, அறிவு உயர்த்தப்படும். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன?
அறிவு குறைந்து விடும் என்றால் அல் இல்மு ஒரு அறிவு குறைந்து விடும். அதுதான் விளக்கம். யுர்ஃபவுல் இல்மு என்றால் ஒரு இல்மு உயர்த்தப்படும். இப்போது உங்களுக்கு விளக்கும். அப்படியானால் இன்று மதரசாக்களிலோ அரபு கல்லூரிகளிலோ பாடசாலைகளிலோ பல்கலைக்கழகங்களிலோ ஊட்டப்படுகின்ற இல்மை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அது கூடிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்துமே அரபு கல்லூரிகள் உட்பட பல்கலைக்கழகங்கள் உட்பட இன்றும் அனைத்தும் இலௌகீக கல்வியையே உணர்த்தி இருக்கிறது. ஆன்மீக கல்வியை அது உணர்த்தி இருக்கவில்லை. ஒரு அறிவு குறைந்துவிடும், ஒரு அறிவு உயர்த்தப்படும். அந்த அறிவு என்ன? அதுதான் இல்முத்தீன், மார்க்க அறிவு என்று சொல்கிறார்கள். மார்க்க அறிவு என்றால் மார்க்க சட்டங்களை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற வணக்க வழிபாடுகளுடைய சட்டங்களை காட்டக்கூடிய அறிவும் அல்ல. ஏன் அந்த அறிவு இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. பாடசாலையிலே படிக்கின்ற மாணவனிடமும் அரபு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவனிடமும் தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜி இவை போன்ற விளக்கங்களை, ஃபர்து ஷர்த்துக்களை, சுன்னத்துக்களை கேட்டால் அவன் சொல்வான். பாமரர்களிடையேயும் அந்த அறிவு வளர்ந்திருக்கிறது. ஆனால் எந்த அறிவு குறைந்திருக்கிறது? ஒரு அறிவு. அந்த அறிவு என்ன அறிவு? அதுதான் இல்மு தௌஹீத், இல்முல்லாஹ், இல்மு தஸவ்வுஃப், இல்முல் ஹகீகா, இல்முல் மாரிஃபா, இல்மு வஹ்தத்துல் வுஜூத். இந்த அறிவுதான் குறைந்துள்ளது. குறைந்துள்ளதா இல்லையா? குறைந்துள்ளது. அரபு கல்லூரிகளிலே பாருங்கள், எந்த அரபு கல்லூரிகளிலே இல்மு தௌஹீத், இல்மு வஹ்தத்துல் வுஜூதை பற்றி ஆசிரியர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள்? கிடையாது. எந்த அரபு கல்லூரிகளிலும் இல்மு வஹ்தத்துல் வுஜூத், இல்முல்லாஹ், இல்மு தௌஹீத், இல்முல் கஷ்ஃப் இந்த அறிவை யாரும் படித்துக் கொடுப்பதில்லை. காரணம் என்ன? படித்துக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை. ஆசிரியர்கள் ஏன் இல்லாமல் போனார்கள்? ஆசிரியர்களுக்கு அந்த இல்மு தெரியாத காரணத்தினால் மாணவர்களுக்கும் தெரியாமல் போய்விட்டது. தெரியாத மாணவர்கள் ஓதி முடிக்கும் போது, அவர்கள் ஆசிரியர்களாகும் போது அவர்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு தெரியாது. பல்கலைக்கழகங்களை எடுத்து பாருங்கள். வஹ்தத்துல் வுஜூதா, இல்மு தௌஹீதா அப்படி ஒன்று கிடையாது. தூக்கி எறி. உலமா சபைகளை எடுத்து பாருங்கள். இந்த உலமா சபைகளிலே எந்த ஆலிம் இந்த வஹ்தத்துல் வுஜூதை பேசுகிறார்? எந்த ஆலிம் இல்மு தஸவ்வுஃபை பேசுகிறார்? எந்த ஆலிம் இல்மு தௌஹீதை பேசுகிறார்? யாருமே இல்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? குறைந்து விட்டது. குறைந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? மக்கள் மனதிலே, உலமாக்கள் மனதிலே அந்த இல்மு இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? இந்த இல்மை தெரிந்த உலமாக்கள் இறையடி சேர்ந்து விட்டார்கள். யார் இருக்காங்க? சிந்தித்து பாருங்க. எந்த உலமாக்கள் சபையை எடுத்து பார்த்தாலும் இந்த இல்மை தெரிந்தவர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மௌனிகளாக இருக்கிறார்கள். அதிகமானோர் இந்த இல்மை ஆதரிக்காமல் இருப்பதுடன் இதை மறக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால் தான் நபியுல்லாஹ் சொன்னார்கள், கியாம நாளுடைய அடையாளங்கள், மிக முக்கியமான அடையாளம் இல்மு.
அல் இல்மு மாரிஃபாவுடைய இல்மு குறைந்து விடும். இது ரசூலுல்லாஹ் அன்றே சொல்லிவிட்டாங்க ஹயாத்தோடு இருக்கும் போது. என்ன? ஹைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, நான் வாழ்கின்ற வருஷம். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அதை அடுத்த நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், பின்பு அதை அடுத்த நூற்றாண்டு. அப்படியானால் 3 நூற்றாண்டு, 3 நூற்றாண்டும் 300 வருடங்கள். இந்த 300 வருடங்கள் தான் கலிமா உலகத்திலே இருந்தது. சும்ம யஃப்ஷுல் கலிபு, பின்பு பொய் பரவிவிடும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னத்தில பொய் வரும்? சும்மா உலக விஷயத்தில பொய் சொல்றார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தாங்களா? அதை சொல்லல. கலிமாவிலே கொள்கையிலே பொய் பரவிவிடும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இது உலக அழிவுக்கு முக்கியமான காரணம். எங்கட ஊரில் இவ்வளவு பேர், அதுவும் நமது பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்களுக்குத்தான் இந்த இல்முடைய பரக்கத்து உண்டு. இந்த இல்மு விளங்காவிட்டாலும் அந்த இல்மை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அந்த அருள். மத்த பள்ளியை பாருங்க, மெத்த பள்ளியை பாருங்க, மீர பள்ளியை பாருங்க, அங்க நூறானியா பள்ளிவாசலை பாருங்க, எந்த பள்ளிவாசலை பாருங்கள் நமது ஊரிலே. உதாரணத்துக்கு எங்காவது இந்த இல்மு பேசப்படுகிறதா? இதை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சரியாத்தான் சொன்னாங்க. மிக சுருக்கமாக அதை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு அறிவு குறைந்து விடும் என்றார்கள், ஒரு அறிவு உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆச்சரியம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 300 வருஷத்துக்கு பின்னால் அது குறைந்து கொண்டே வருகின்றது. வயசுல் ஹர்ஜு, கொலை அதிகமாகும். இந்த உலகத்தில் கொலைதான் அதிகமாகுது. எந்த அளவுக்கு என்றால், ஒருவரை ஒருவர் கொலை செய்கின்றார் என்றால் தான் அவரை ஏன் கொலை செய்கின்றேன் என்ற காரணம் கொலை செய்பவருக்கு தெரியாது. கொலை நடக்குது. வயசுல் ஜினா, விபச்சாரம் அதிகமாகிவிட்டது. என்று எங்கு பார்த்தாலும் விபச்சாரம் அதிகமாகவே காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியாது, ஆனால் விபச்சாரம் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு ஆணுக்கு 50 பெண்கள், ஒரு ஆணை துரத்தி 50 பெண்கள் ஓடுவார்கள். அவன் கஷ்டம் பொறுக்காமல் மரத்திலே ஏறுவான். அவனுக்கு சிறுநீர் முடுக்கும், சிறுநீர் பெய்வான், ஷூ பெய்வான். அவனுடைய ஷூவை கீழே நின்று அந்த பெண்கள் குடிப்பார்களாம். இந்த உலகத்தில் எங்கட ஊர்ல இல்லாட்டியும் எத்தனையோ நாடுகள்ல இந்த விஷயம் நடந்துகிட்டு சர்வசாதாரணமாக. அப்ப இவைகளெல்லாம் என்ன? கியாம நாளுடைய அடையாளங்கள் மிக விரைவில் இருக்கிறது. உலகத்திலே குழப்பங்கள் அதிகமாகும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அதிகமா பாருங்க, எங்கட வீடு வழியே இல்லாம இருக்கலாம். அதிகமா வீடுகள்ல குழப்பம், தேவையில்லாத விஷயத்துக்கு. கணவன் மனைவியருடைய குழப்பம், பிள்ளைகள் பெற்றோருடைய குழப்பம், குடும்பத்திலே குழப்பம், சமூகத்திலே குழப்பம், ஊரிலே குழப்பம், நாட்டிலே குழப்பம், தேசங்களிலே குழப்பம். இவைகளை எல்லாம் விட பெரும் குழப்பம் என்ன தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், ஹுரூஜுத் தஜ்ஜால், தஜ்ஜால் வெளியாகுவதே பெரும் குழப்பம். தஜ்ஜால் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது.
இந்த உலகத்தில் ஆடிக்கிறார். வேற வானத்திலேயோ அல்லது வேற இன்னொரு இடத்துல அரசிலேயோ குருசிலேயோ அங்க இங்கேயோ இல்லை, இந்த உலகத்தில் தான் அவன் இருக்கிறான். விஞ்ஞானிகள் எவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க. வானத்தை ஆராய்கிறார்கள், பூமியையும் ஆராய்கிறார்கள். ஆனால் தஜ்ஜாலை கண்டார்களா? இல்லை. தஜ்ஜால் எங்கே இருக்கிறான்? இந்த உலகத்தில் தான் இருக்கிறான். யஜூஜ் மஜூஜ் கூட்டம் ஒன்று இருக்கிறது. சுல்தான் துல்கர்னைன் அவர்களை ஒரு பெரும் கிடங்கு போன்ற பெரும் தீவு போன்ற கிடங்கிலே ஈயத்தால் அடைத்து வழியை அடைத்து அன்று வைத்தார்கள். சுல்தான் துல்கர்னைன் அவங்க எப்படியானார்கள்? ஆள் 2 முளை இருந்த அகலமும் 2 முழம் தான் இருப்பாங்க. ஆள் 5 முளை இருந்த அகலமும் 5 முழம் தான் இருப்பாங்க. ஆள் 10 அடி இருந்த அகலமும் 10 அடி தான் இருப்பாங்க. சிலாக்களுக்கு கண் 1 இருக்கும், சிலாக்களுக்கு கண் 3 இருக்கும், சிலாக்களுக்கு கண் நெஞ்சில் இருக்கும். ஒரு கோஷ்டியினர் உலகிலே புகுந்து அவர்களுடைய அந்த அணையை திறந்து விட்டால் உலகிலே புகுந்து கடல் நீர், ஆற்று நீர், குளத்து நீர் அனைத்தையுமே குடித்து முடித்து விடுவார்கள். மறுமை நாளைக்கு அடையாளம். அவர்கள் தோன்றினால் ஒரு சாரார் உலகிலே உள்ள பயிர்களை எல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடித்து விடுவார்கள். ஒரு சாரார் இரத்தத்தையே குடிப்பார்கள். மனுஷன் அம்புட்டான குடிக்கிறான் இரத்தம், மிருகம் அம்புட்டான குடிக்கிறான். அப்ப இப்படி ஒரு கோஷ்டி இருக்கிறார்கள். இவர்கள் தஜ்ஜாலுக்கு முதல் வழி வருவார்கள். அப்ப தஜ்ஜால் தான் இந்த உலகிலே பெரும் பித்னாவை ஏற்படுத்துவான். அவன் எங்கே இருக்கிறான்? அதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, பல ஆதாரங்கள். ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கும்போது ஒரு சஹாபி வந்து, தமீமுல் அன்சாரி, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் நண்பர்கள் இருவர் முஸ்தபா என்று ஒரு ஊருக்கு போனோம். அரபு நாளில் அந்நேரம் முஸ்தபா என்று ஒரு ஊர் இருந்திருக்கிறது. அந்த முஸ்தபா என்ற ஊருக்கு போனோம். அங்கே ஒரு வீட்டிலே தஜ்ஜால் பிறந்திருப்பதாக மக்கள் கதைத்தனர். நாங்களும் போய் பார்த்தோம். நாங்கள் வாசலை அடைந்த போது அந்த தஜ்ஜாலின் தாயார் முஹம்மது நபியுடைய கூட்டத்திலே இருந்து 2 தோழர்கள் வந்திருக்கிறார்கள் என்று மகனிடம் சொன்னாள். நாங்கள் பார்க்கும்போது அந்த தஜ்ஜால் சிறு குழந்தையாக இருந்தான். தாய் சொல்ல கேட்டதும் எங்களை பார்த்து அவனுடைய உடலிலே ஊதினான். அவன் ஊதியதும் ஒரு குட்டி மலையை போன்று மாறிவிட்டான். சஹாபாக்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நீங்கள் முஹம்மதின் தோழர்களா என்று கேட்டார். ஆம், நான் தான் முஹம்மதுடைய பெரும் பகைவன், அவருடைய உம்மத்துக்களை எல்லாம் கெடுக்கக்கூடியவன். நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள்? உங்களுடைய ரப்பு நானேதான், உங்களுடைய நபியும் நானேதான் என்று அவன் சொன்னான். இவனோட பேசி பயனில்லை. உடன் சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இதை சொன்னாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு, சரி நாங்களும் வருகிறோம் என்று சில தோழர்களுடன் அந்த ஊருக்கு போனார்கள். போய் அவனுடைய அந்த வீட்டு கதவடியிலே நிற்கும் போது கதவு பூட்டப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தோழர்களுக்கு, தோழர்களே, நீங்கள் நான் இடது காலை வைத்து அந்த வீட்டிலே நுழைந்தால் வீட்டில் இருப்பவன் தஜ்ஜால் தான். ஆகவே நாங்கள் இப்போது சூரத்து சஜதாவை மனதிலே நினைப்போம். உண்மையிலே
அவன் தஜ்ஜாலாக இருந்தால் நாங்கள் நினைத்ததை அவன் சொல்வான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் மனதிலே நினைத்துக் கொண்டார்கள். கதவை தட்டினார்கள். அவனுடைய தாய் வந்து கதவை திறந்தாள். உள்ளே அவன் இருந்தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அருகிலே சென்று, ஏ தஜ்ஜால், யா லஈன், லாயினத்து செய்யப்பட்டவனே, நான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதாக இருக்கிறேன். ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் ஏகனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். அவனுக்கு கோபம் வந்தது. உன்னுடைய ரப்பு நானே தான், நீ ரப்பல்ல, நான் தான் ரப்பு என்று சொன்னான். ஃபிரௌனை போல நான் தான் பெரிய ரப்பு என்று சொன்னான். நீ நபி அல்ல என்று சொன்னான். பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்றார்கள். உடனே அவர்களுடைய வழக்கம் என்ன, நபியுல்லாஹுக்கு பக்கத்திலே நிற்கும் போது யாராவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக கதைத்தால் வாளை உருவி விடுவார்கள். வாளை உருவி சொல்வார்கள், ஹாதா முனாஃபிக், இவன் முனாஃபிக், இவனை நான் வெட்டப் போகிறேன் என்று வெட்டியும் இருக்கிறார்கள். பக்கத்திலே நின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே தன்னுடைய வாளை உருவி அவனை வெட்டினார்கள். வெட்டினதும் அந்த வாள் அவனிலே படவில்லை, ஏதோ ஓர் இரும்பிலே பட்டது போல் பட்டு இவனுடைய தலைக்கு திரும்பி வந்து விட்டது. இவனுடைய அந்த உமர் ரலியல்லாஹுடைய தலை போய்விடும் போல் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் 4 விரல் அளவு. அப்ப சாதாரணமா இந்த தலையெல்லாம் இந்த அளவெல்லாம் போயிருக்கிறது வாழ். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர், உங்களை யார் இந்த வெட்ட சொன்னேன்? ஃபலந்து ஸல்லத் அலைஹி, இதற்கு நீங்கள் சாட்டப்படவில்லை, இந்த வெட்டுவதற்கு இன்னொருவர் இருக்கிறார், நீங்கள் அல்ல என்று சொன்னார்கள். உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டார்கள். அவனுக்கு சரியான கோபம் ஏற்பட்டது. சில சஹாபாக்கள் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக அங்கு நின்று இருந்தார்கள். அப்போது தஜ்ஜால் பயங்கர சத்தத்துடன் வாளை எடுத்துக்கொண்டு இந்த சஹாபாக்களை துரத்தினான். எந்த அளவுக்கு என்றால், என்னை வெட்டுவதற்கா நீங்கள் வந்தீர்கள், உங்களை நான் வெட்டி சாய்க்கிறேன் என்று சஹாபாக்கள் அங்கு நின்று இந்த சஹாபாக்களை துரத்தினான். இவங்க ஆயுதங்களால் எறிந்தார்கள் அவனை நோக்கி. இவர்கள் அம்பினால் எறிந்தார்கள், வாளினால் எறிந்தார்கள், ஆயுதங்களினால் எறிந்தார்கள். எதுவும் அவனுக்கு படவில்லை. எறிந்த அத்தனையும் அவனுக்கு முன்னால் ஒரு இரும்பு திரை போல் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருந்தான். அவனுக்கு படல. அத்தனையும் போய் அந்த இரும்பு அந்த திரையிலேயே குத்தி நின்றது. இவங்கள்ட்ட கையில ஒரு ஆயுதமும் இல்லை. ஓடி போய் ஒரு குகைக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். தஜ்ஜால் அந்த இடத்திற்கு வந்து பெரும் மலை கல்லொன்றை தூக்கி அந்த குகையை அடைத்து விட்டான். வெளிவர முடியாது. இந்த செய்தி யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் போய்விட்டார்கள், சஹாபாக்கள் அதிகமானோர் போய்விட்டார்கள். குறிப்பிட்டவர்கள் தான் இந்த குகைக்குள்ளே இப்போது மூடப்பட்டு விட்டார்கள். வழிகள் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், அழுதார்கள். அந்த அழுகை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்டது. அவர்கள் உது எடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே குகையிலே நபித்தோழர்கள் போட்ட சத்தம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கேட்டது. உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விஷயத்தை சொன்னார்கள். நபியுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், இறைவா, இந்த கொடியோனுடைய கொடுமையிலே இருந்து எனது தோழர்களை மீட்டருள்வாயாக.
அல்லாஹு தஆலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார். இந்த குகையிலே நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்களை மீட்டு விடுங்கள், இந்த தஜ்ஜாலை இழுத்துச் சென்று காஃப் மலையின் பின்னால் இவனை கட்டி வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். அதன்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனை இழுத்துச் சென்று சங்கிலியினால் அவனுடைய கையை கழுத்தோடு சேர்த்து கட்டினார்கள். முட்டுக்காலை கெண்டைக்காலுடன் சேர்த்து கட்டினார்கள். கட்டி அந்த காஃப் மலையில எத்தனை தெரியாது, உலகத்தில் அறியாது, விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது. இந்த காஃப் மலைதான் உலகத்திலே இருக்கின்ற மலைகளுக்கெல்லாம் அடிப்படை மலை. உலகத்திலே இருக்கின்ற மலைகள் எல்லாம் மலைகளுக்குரிய தொடர்புகள் அந்த காஃப் மலையிலே இருந்து ஏற்படுகின்றன என்று ஆரிஃபீன்கள் கிதாபுகளிலே எழுதி காட்டுகிறார்கள். அப்படியானால் அந்த காஃப் மலையின் பின்னால் இவனை கட்டி இவனுடைய நெஞ்சின் மேலே பெரும் மலை ஒன்றை தூக்கி வைத்தார்கள். அந்த நேரத்திலே கத்தினான், என்னை விட்டுவிடு, நான் ஈமான் கொள்கிறேன் என்று கத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய சொல்லை பொருட்படுத்தவில்லை, கல்லை தூக்கி வைத்து விட்டார்கள். இன்றும் ஒவ்வொரு நாளும் அந்த கல்லை அவன் நக்கிக் கொண்டே இருக்கிறான், அது பெருத்துக் கொண்டே இருக்கிறது. எப்போது கியாம நாள் உண்டாகுமோ, அவன் வெளிவருகின்ற நாள் எப்போது உண்டாகுமோ அப்போது அந்த கல் கரைந்து விடும், இவன் வெளியிலே வருவான். அந்த நேரம் 3 சத்தம் விடுவான், உலகமெங்கும் அந்த சத்தம் கேட்கும். அப்படி கேட்டால் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், தஜ்ஜால் தோன்றிவிட்டான். 3 சத்தம் விடுவானேயானால் அந்த சத்தம் உலகெங்கும் கேட்கும். நாங்கள் நினைக்க வேண்டும், இது தஜ்ஜால் தோன்றிவிட்டான். இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியுல்லாஹ் இடத்திலே வந்து சொன்னார்கள். அல்லாஹ்வை ஷுக்ர் செய்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது ஒரு வரலாறு, தஜ்ஜால் இப்படி இருக்கிறான், இந்த உலகத்திலே தான் இருக்கிறான் என்று. இன்னொரு வரலாறும் உண்டு. சஹாபாக்களிலே குஷ்ட நோய் பிடித்த தோழர்கள் இருந்தார்கள், சுமார் 40 பேர். ஒரு கப்பலிலே கடற்பிரயாணம் ஒன்று செய்தார்கள். அந்த கப்பல் ஒரு மாதத்தின் பின் ஒரு கரையை அடைந்தது. அந்த கரையிலே இறங்கினார்கள் சஹாபாக்கள். ஒரு மிருகம் அங்கே நின்றது. அந்த மிருகத்துடைய பெயர் அஹ்லுப் அல்லது உஹ்லுப். அந்த மிருகம் இவர்களை பார்த்து மன் அன்தும், நீங்கள் யார் என்று கேட்டது. சுப்ஹானல்லாஹ். அந்த மிருகத்தை பார்க்கும் போது அதனுடைய முன்பகுதி எது பின்பகுதி எது என்று விளங்கவில்லை. முதல் பகுதி எது தலைப்பகுதி எது பின்பகுதி எது என்று விளங்கவில்லை சஹாபாக்களுக்கு. உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தான். அப்படியா? அனல் ஜாசூஸ், நான் இங்கே ஒரு மனிதனை பார்க்கின்ற ஜாசூஸ், ஒரு உளவாளி. ஜாசூஸ் என்ற அரபிலே சொல்றேன், ஜாசூஸ் என்ற உளவாளி. நான் உளவாளி, உளவு பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடன் நீங்கள் வாங்குங்கள், நான் ஒரு மனிதனை காட்டுகிறேன் என்று அது அழைத்து கொண்டு போனது. இவங்க நினைச்சாங்க ஏது பெரிய ஷைத்தான் நினைச்சாக்கும், அதைத்தான் காட்ட போவதில் போட்டு. அங்கே போய் பார்த்தால் ஒரு இரும்பு கூட்டினுள்ளே சங்கிலியினால் பிணைக்கப்பட்டு ஒரு மனிதன் கிடக்கிறான். இவர்களை கண்டதும் நீங்கள் யார் என்று கேட்டான். நாங்கள் அரபு நாட்டிலே இருந்து வருகிறோம். அப்படியானால் முஹம்மது வந்து விட்டார்களா என்று கேட்டான். ஆம், வந்து விட்டார்கள். இன்ன இடத்திலே இன்ன ஆறு ஓடுகிறதா என்று கேட்டான். ஆம், அது ஓடாத காலம் வரும், அப்போது நான் வருவேன். இன்ன இடத்திலே இருக்கின்ற
சன்னா நீச்ச மரங்கள் இப்போதும் காய்க்கின்றதா என்று கேட்டான். ஆம் என்று சொன்னார்கள். அது காய்க்காத நேரத்திலே நான் வருவேன். இப்படி பல விஷயங்களை அவன் சொன்னான். அவனுடன் உரையாடிவிட்டு சஹாபாக்கள் வந்து விட்டார்கள். அதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள். இப்படி அந்த பயங்கரவாதி தஜ்ஜால் இந்த உலகத்தில் தான் இருக்கிறான். இதை இன்றைய ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. முதலாவது காஃப் மலையை கண்டுபிடிக்கணும், எங்க இருக்கிறது. இது பின்னால் சென்ற சம்பவம் சிரியாவிலிருந்து வந்த அந்த கடற்பயணிகள் அவர்கள் கண்ட சம்பவம். சரி, தஜ்ஜாலுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளினால் வெட்டினார்களே, அது படவில்லை. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள், நீங்கள் இதற்கு சாட்டப்படவில்லை என்று. அப்படியானால் யார் சாட்டப்பட்டார்கள்? சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் சாட்டப்பட்டார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தஜ்ஜாலை வெட்டுவதற்காகவும் இறுதியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்மார்க்கத்தை இந்த உலகிலே நிலைநாட்டுவதற்காகவும் அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அவங்க வானத்திலே இருக்கிறார்கள். உலகிலே இருந்து அவர்கள் உயர்த்தப்படும் போது 33 வயதிலே உயர்த்தப்பட்டார்கள். அதிகமான கிறிஸ்தவர்கள் அதிகமானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. குர்ஆன் என்ன சொல்கின்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மறைவிடத்திலே இருந்தார்கள். அவர்களை காட்டிக் கொடுப்பதற்காக ஒருவர் என்ன செய்தான்? பணத்துக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டு உள்ளே நுழைந்தான். தேடிட்டு எல்லாரும் எதிரிகள். நாங்க என்னாலும் பரவாயில்ல, சும்மா மௌலிகை மாதிரி. அப்ப எங்களுக்கே பிரச்சனைடா. நபி பாருங்க, அந்த நபி எவ்வளவு அற்புதம் காட்டிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை மையத்தை ஒழுப்பிருக்கிறாங்க, எத்தனை ஊமையை பேச வச்சிருக்கிறாங்க, எத்தனை முடவனை நடக்க வச்சிருக்காங்க, எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். விட்டார்களா? இல்லை, கொலை செய்யத்தான் தயாரானார்கள். அப்போ ஒருவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க இருக்கிற இடத்தை அறிஞ்சு உள்ள நுழைஞ்சான், கண்டுட்டான். அவன் வெளியால வந்தா என்ன செய்வான்? இங்க சொல்லுவான், இங்க அறிக்கையான் கொண்டு. அப்ப அவன் வருவதை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த இடத்திலே இருந்து வானுலகுக்கு உயர்த்திவிட்டு அந்த ஈசாவுடைய தோற்றத்தை அமைப்பை இந்த மனிதனுக்கு கொடுத்தான். இந்த காட்டி கொடுக்க சென்றவனுக்கு ஈசாவை போன்று இவனை அல்லாஹ் தஆலா மாற்றினான். உள்ளே நுழைந்தார்கள் எதிரிகள். கண்டார்கள் யாரை? ஈசாவை. எதை நினைத்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். அங்கே இருந்தவர் யார்? ஈசா அல்ல, அந்த காட்டிக் கொடுப்பவன் தான் உள்ளே இருந்தான். அவனுடைய உருவம் ஈசா நபியுடைய உருவமாக மாற்றப்பட்டது. அவரை இழுத்து வந்து சிலையிலே அறைந்தார்கள். உண்மையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகுக்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இது எங்களுடைய குர்ஆன் கூறுகின்ற தத்துவம். குர்ஆனிலே இப்படித்தான் சொல்லப்படுகிறது. அவ வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டாங்க. அவங்க எப்ப வருவாங்க? 33 வயதுடையதாக இறுதி நாளின் பின்தான், இறுதி நாளில்தான் வருவார்கள். சையதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்திற்கும் குஃபார்களுக்கும் பெரும் சண்டை நடக்கும். இலட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்படுவார்கள். சும்மா 1000 இல்லது, இலட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்கள். இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் டமஸ்கஸில் உள்ள மனாரத்துல் பைலா வெள்ளை மனாராவில் தான் இறங்குவார்கள். அவர்களுடன் சூரத்து கஹ்ஃப்,
அதாவது குகைவாசிகள், பத்ர் சஹாபாக்கள் போன்றோர் அவர்களுடன் துணைக்கு வருவார்கள். அவர்கள் வரும்போது பைத்துல் முகத்தஸை பூட்டிக் கொண்டு உள்ளே சையதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சுபஹ் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். வெளியில வரையிலாது. பைத்துல் முகத்தஸை சூழ்ந்து எதிரிகள் இருக்கிறார்கள். ஆகவே வெளியிலே வர முடியாது. உள்ளே தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து இறங்குவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுவிக்கும்படி பின்னால் ஆகுவார்கள். இல்லை, நீங்களே தொழுவியுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சைக்கிளை செய்து அவர்களின் பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுவார்கள். தொழுகை முடிந்த பின்பு கதவை திறந்து கையிலே வாளுடன் வெளியிலே வந்ததும் தஜ்ஜால் தான் முதலிலே காண்பான். அவ்வளவு பெரிய கொடுமை செய்த அந்த தஜ்ஜால் முதலிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டு தண்ணீரிலே எவ்வாறு உப்பு கரையுமோ அதே போன்று கரைவான். கரைந்து உடல் கரைந்ததோடு ஓட்டம் பிடிப்பான். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைந்து சென்று தங்களுடைய வாளினால் ஒரு வெட்டித்தான் வெட்டுவார்கள். அதனோடு தஜ்ஜாலுடைய கதை முடிந்தது. அதன் பின்பு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 20 வருடங்கள் வாழ்ந்து திருமணம் செய்து 2 பிள்ளைகளை பெற்று அதன் பின்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிலே, நபியுல்லாஹ்வுடைய ரவுதாவிலே தான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரவுதாவிலே இன்னொரு நபி அடக்கப்படுவார். அபூபக்கரே, உமரே, உங்களுக்கு இடையில் 2 நபிமார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே சகோதரர்களே, தஜ்ஜால் என்பவன் உலக இறுதிக்கு அல்லாஹ் தஆலாவால் அனுப்பப்பட்ட ஒரு ஜாசூஸ் தான். ஈமானை பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். தன்னை பற்றி எவ்வாறு மனிதன் நம்பி இருக்கிறான் என்பதை பரிசோதிப்பதற்காகவே அந்த தஜ்ஜாலை அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். சும்மா ஆளில்லை. அவனுடைய யார் வருவாங்க? ஹராம்ல புறக்கியல் வருவாங்க, பொம்பளையில் வருவாங்க, காட்டரபியல் வருவாங்க, பாமர மக்கள் வருவாங்க, கழுக்குடியர்கள் வருவார்கள். இவங்க தான் சூழ்ந்து வருவாங்க. நபியுல்லாஹ்வுடைய உம்மத்திலே 70,000 பேர் அவருடன் வருவார்கள். இன்னும் எத்தனை லட்சமோட வருவாங்க. ஆனால் நபியுல்லாஹ்வுடைய சமூகத்திலே 70,000 பேர் அந்த தஜ்ஜாலுடன் வருவார்கள். அல்லாஹ் சில வல்லமைகளை அவனுக்கு கொடுத்திருந்தான். மழை பெய்யா உடனே மழை பெய்யும். நாம இங்க அவுலியாருன்னு விஷயம் தெரியாது. வானத்தால் பறந்து போற பறவை உடனே கூப்பிடுவான், அந்த இடத்துல பிச்சு சாப்பிடுவான். ஒரு ஆளை கூப்பிடுவான், உம்மா அப்பாவை நான் ஒழிப்பி காட்டையா, ஒழிப்பி காட்டுனா நீ ஈமாங்குள்ளுவியான்னு கேட்பான். ஓ, நான் ஈமாங்குள்ள ஒழிப்பி காட்டு. உடனே 2 ஷைத்தானம் சொல்லுவான், உம்மா வாப்பா போல வாழ்வோடு. அப்ப ஷைத்தான் 2 வந்து செய்யும், உம்மா வாப்பாவும் போல நிற்கும். நீ இவனை நம்புடாமனே என்றா ஒரு 2 பேர் சொல்லுவாங்க. 2 ஷைத்தான் இவன் நம்புவான்னா இவன் ஈமான் போச்சு. அப்படியான வல்லமைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஏன் தெரியுமா? மனிதனுடைய ஈமானை பரிசோதித்து பார்ப்பதற்காக. அந்த ஈமான் தான் எது? இந்த வஹ்தத்துல் வஜூதுடைய ஈமான், அல்லாஹ்வை பற்றிய ஈமான். அதனால் தான் அல்லாஹ்வை பற்றிய கல்வியை, அல்லாஹ்வை பற்றிய இல்மை, தௌஹீதுடைய இல்மை கற்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. உலகில் தோன்றிய பெரியார்கள் எல்லாம் அல்லாஹ்வை பற்றிய இல்மையே கல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய இல்மை இல்லாமல் 1000 வருடம் வாழ்ந்து தொழுதாலும், நோன்பு பிடித்தாலும், வணக்கங்கள் செய்தாலும், ஹஜ் செய்தாலும், தான தர்மங்கள் செய்தாலும்
அல்லாஹ்வுடைய இல்மு இருந்தால் தான் பயன் கிடைக்கும், இல்லாவிட்டால் பயன் கிடைக்காது என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே. காரணம் என்னவென்றால் பிரபஞ்சமாக இருப்பவன் அவன்தான். அவன் அல்லாத ஒரு பொருள் இல்லை, அவன் அல்லாத ஒரு பொருள் இருக்கிறது என்று நினைப்பதுதான் யதார்த்தத்திலே ஷிர்க், இணையாகும். ஆகவே நேரம் சென்று விட்டது. இறை பற்றிய அறிவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கும் உங்களுக்கும் வல்ல அல்லாஹ் தஆலா இல்முல் மாரிஃபா என்ற ஞானத்தை தருவானாக. நாங்கள் மரணிப்பதற்கு முதல் அவனையும் அவனுடைய நபியையும் கண்டு மரணிப்பதற்கு அருள் புரிவானாக. எங்களுடைய ஷேகுனா அவர்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பானாக. எங்களுடைய உலமாக்கள், இந்த பள்ளிவாசலுக்கு தியாகம் புரிகின்ற சகோதரர்கள், தௌஹீத்வாதிகள் அத்தனை பேருடைய அதாவது உயிரையும் அவர்களுடைய மானத்தையும் பாதுகாப்பானாக. வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பானாக. இந்த பள்ளிவாசலை விரைவிலே ஷேகுனா அவர்களுடைய ஹயாத்துடன் கட்டி முடிப்பதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்